எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும். சரி. ஏன்னா பார்த்த அடுத்த நிமிஷம் நான் உன்னை அப்படியே தூக்கி போட்டு. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் காதலுக்கு உதவுகிறவர்களா காதலர்களா? காதலிப்பவர்கள். ஓகே பாரு, நான் உன்னை எப்படி லவ் பண்றேன்னு உனக்கு தெரியலையாடி? தெரியலையா? மயிறு புரியுதா? புரியல. நண்பரின் காதலியின் நிக் நேம் என்ன? அவர் என்ன சொல்லி கூப்பிடுவார்? அம்மு. 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 சேம் அம்மு. சேம் அம்முவா? ஒரே பொண்ணையா ரெண்டு பேர் லவ் பண்றாங்க? அம்மு நேம் சேம். இந்த அம்மு வேற அந்த அம்மு வேற. என்கிட்டயும் சொன்னானுவலே. செல்லக்குட்டி. செல்லக்குட்டி, அம்மு குட்டி, பொம்மு குட்டி, ஜாங்கிரி, பூந்தி. என்ன என்ன எழவி அது? அட ஏனட. ஓகே, இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. பிங்கி, ஏன்னா அவளுக்கு பிங்க் கலர் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏய் இடியட். ஓ ஏய் இடியட்லாம் கூட இப்ப செல்லவரத்துல சேர்த்துட்டாங்களா? நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். செல்லமே. செல்லமே கூப்பிடுற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். எப்படி கூடுற? அதான் வேணும் எனக்கு. செல்லமே. செல்லமே. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு என் கையில தான். ஏய், என் கையில தான். பொண்டாட்டின்னு கூப்பிடுவோம். பொண்டாட்டி. அக்கா அடா அடா. இது போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஒரு மாசம் சார், தொடர்ந்து ஒரு மாசமா டீ வாங்கி கொடுத்தே அந்த பொண்ணுகிட்ட பேசணும் 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 சொல்லி. ஒரு டீ போடு. அண்ணனுக்கு ஒரு ஹார்லிக்ஸ் போடு. அக்கா ஒரு மாசமா எனக்கு டீ வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி 2 பேரும் டீ சாப்பிட்டாங்க சார். உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீயை நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. மச்சி 15 மினிட்ஸ் பேசிட்டியா? கண்டிப்பா லவ் தான்டா. கன்ஃபார்ம்டா. ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு. பேட் மேன். தவறி ஒரு நாளாவது 2 பேரும் ஒரே ட்ரெஸ், கிரீன் ஒரு பிளாக் சேம் ட்ரெஸ் போட்டாங்கன்னா போதும். முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. 2 பேரும் ஒரே ட்ரெஸ். ஓகேடா, கங்க்ராட்ஸ்டா. இது கண்டிப்பா லவ் தான்டா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்மளாம் ஒண்ணுமே இருந்திருக்காது, சும்மா ஒரு கிரஷ் தான் இருந்திருக்கும். சும்மா வெளில போற மாதிரி அனுப்பி அங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றது. ரைட்லா, ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. பீச்ல வச்சு கண்ணை கட்டிட்டு அந்த பையன் மட்டும் அங்க நிக்கிற மாதிரி. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? வண்டியில அவங்க கூட எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டுறது. ஈவினிங் அவங்க வர வரைக்கும் இவங்க வீட்டுல இவங்க சர்ப்ரைஸ். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. ஓ சரி. இல்ல அந்த பைக்ல அனுப்பி விட்டீங்க, அப்புறம் பைக்ல என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். எதுக்கு வேணா ஐடியா கேட்கலாம் சார். இந்த பர்த்டே கிஃப்ட், இந்த கிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் கேட்கவே கூடாது சார். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? டைரி மில்க் இல்லனா பிங்க் கலர்ல ஒரு டெடி பேர், பார்பி அந்த மாதிரி வாங்கிட்டு போவோம். ஊரா பாட்லி. ஐயோ சில்வர் பேட்டரி, சில்வர் பேட்டரி, சில்வர் தட்டு, சில்வர் டம்ளர். அவங்க அதை பார்த்துட்டு நான் சாக்லேட்டே சாப்பிட மாட்டேனே, எனக்கு டெடி பேரே பிடிக்காது அப்படி சாங்கதான் உனக்கு. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதான்னா கூடாதுதான். பஸ்ல வரும்போதெல்லாம் பேக் நான் கொடுப்பேன் சார், வாங்கி வச்சுக்குவாங்க. கொடுத்துட்டு உன் பேக்கை மட்டும் தான் மச்சி வாங்குறா அப்படின்னு சொன்னாலே நானும் அதை நம்பிட்டேன். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? ஒரு நாள் பார்த்தா வேற ஒருத்தன் கொஞ்சம் அந்த ஃபுட்பால்ல ஏறிட்டான். அவன் பேக் கொடுத்து அவன் பேக்கையும் வாங்கிட்டாங்க. I know. I am your best friend.
ஓகே ஓகேடா ஓகே ஓகே இது பண்ணு நெக்ஸ்ட் நோண்டே சோட்டே செப்பம்மா எலும்பு பையன் சும்மா கிளம்பி விட்டாரு